வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரை கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பெருகுலை தாய்மார்களே. கூலி தலைவர் 171 டைட்டில் ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஒரு டீசர் மாதிரியே வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்து பண்ணிடலாமேன்றத ஒரு எண்டிங்கில் முடிப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங் அந்த வின்டேஜ் டைலாகை வந்து அவ்வளோ ஃபன்னாக, அவ்வளோ ஒரு கூலாக கிளாசிக்காக சொல்கிறத இதில் எவ்வளோ ரக்கடாக நம்ம லோகேஷ் கனகராஜை க்யூட்டாக டைரக்ஷன்ஸ் பண்ணியிருப்பார். க்யூட்டாக ரக்கடு வேறு லெவல். ஆனால் அவரோட சம்பவம் எப்போவுமே அதில் இருந்தே இருக்கும். அதில் வந்து ஆர்பர் ஸ்டார்டிங் இன்ட்ரோ வந்து ஆர்பரு செக்யூரிட்டி பிரிட்ஜ் வந்து இதாகுது. அங்கேருந்து யாரோ ஒருத்தன் பண்ணிட்டு வரான், பொருளெல்லாம் பத்திரம்ன்றது. அந்த வாட்சிங் அந்த ஸ்டார்டிங்கில் காட்டினாங்க பார்த்தீங்களா, 171 டைட்டிலில் அப்டேட் பண்ணுறோன்ற அந்த வாட்ச் இதை எடுத்துக்கணும். அது ரோலெக்ஸ் வாசன். ஆனால் ஜெயின் போட்டு மேபி ரோலெக்ஸ் தான் நினைக்கிறேன். பார்த்தா அந்த பக்கம் தங்க கட்டியிருக்கு. ஒரு பெரிய தங்கத்தை உருக வச்சு எடுத்துன்னு வந்துக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. வேற லெவலில் மொத்தத்தில் படத்தில் வந்து லோக்கி சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. அப்புறமா அதில் ஃபாரின் நோட்ஸு, இந்தியன் கரன்சி எல்லாம் ரவுண்டு அப்புறமா கட்டாக இருக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம தலைவர் வந்து படுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து படுத்துட்டு சிரிக்கிறது, அந்த டைலாக் தாங்க. பழைய டைலாக் நான் சொல்கிறது தேவையில்ல, வின்டேஜ் இது. ஸோ பாவி என்பார்கள் தப்பாக என்ன நினைக்காதே, சோறுண்டு சுகம் உண்டு மாது உண்டும் சொர்க்கத்தில் இடம் உண்டுன்னு சொல்லுவாங்க. வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக அந்த டைலாகை நானே நிறைய தடவை ஸ்டேட்டஸாக கூட வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை ரக்கடாக கேட்கும்போது இவ்வளோ ரக்கடாகுது என்னடா. அப்புறமா அந்த ரத்தத்தை இப்படி தொடிப்பார் கூலின்னு இருக்குது. அதில் தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், பேன் இண்டியா மாதிரி ரிலீஸ் ஆகுது. நம்ம ராக் ஸ்டார் நியூஸ் வேற லெவலில் பட்டியை கல்பிட்டாருன்னு தான் நான் சொல்லலாம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன். ஸோ வந்து அவரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எது நம்ம திங்க் பண்ண முடியாத ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். அது மட்டும் கேரண்டி. திங்க் மட்டும் நம்ம 100% நம்மளால் பண்ணவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. இது எனக்கே என்னடா டே வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிறாரு, ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அதை நான் மண்டே பண்ணணும் தான் நானே நைட்டு பார்த்துட்டு இப்போது நாளைக்கு சொல்கிறேன். அது நாளைக்கு உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன் இன்னைக்கு வீடியோ கூட இவ்வளோ டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தலைவர் வந்து அவ்வளோ செம்மையாக இருந்தாருங்க. நான் சொல்லும் போதே தெரியும், நான் இருக்கிறது ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். நம்ம ஆஃப்டர் பாஷா, படையப்பா, ஒரு காமெடிக்கெல்லாம் தில்லுமுள்ளு, ஜெயிலரு, சிவாஜி, எந்திரன் 2.2 அந்த மாதிரி இல்லை ஒரு லிஸ்ட்டில், ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கூலின்றது இதாகும். இந்த கூலின்னு ஏன் வச்சாங்கன்றது அதில் அவர் பேர்லேயே வச்சா மேபி அவர் கூலி வேலை செய்வாரோ, மேபி சேலரி கொடுக்கலையா, இல்லை அது இதுன்னு என்னென்னவோ ஓடுது தலையில். படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம லோக்கி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தான் எப்பவுமே பண்ணி காட்டுவார். ஸோ இதுவும் வேறு லெவலில் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணி, இன்னும் யார் யார் போய் பார்க்கல தயவு செஞ்சு போய் சன் பிக்சர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.